உங்ககிட்ட நல்ல பழுத்த வாழைப்பழம் ஒண்ணே ஒண்ணு இருக்கா? அப்டின்னா நீங்க பேக்கரி பக்கமே போக வேணாம். பேக்கரிய விட சூப்பர் சாஃப்ட்டா, மாய்ஸ்டான பனானா கேக் 40 மினிட்ஸ்ல வீட்லயே ரொம்ப டேஸ்டியா, ஹெல்த்தியா எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டூ டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர் மாய்ஸ்ட், சூப்பர் சாஃப்ட் பனானா கேக். இந்த ரெசிபி பிகினர்ஸ் கூட ஈஸியா செஞ்சிடலாம். அளவுகள் எல்லாம் கிராம்ஸ்ல கிளியரா சொல்லியிருக்கேன். ஸோ எந்த ஒரு டவுட்ஸும் இல்லாம இந்த கேக்க பெர்ஃபெக்ட்டா பண்ணி முடிக்கிறதுக்கான எல்லா டிப்ஸும் இந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. இந்த பனானா கேக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் 1/4 kg அளவுக்கு பனானா கேக் பண்ண போகிறேன். ஸோ நான் லோஃப் டீன் ஒன்று எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு ஒரு 400 கிராம் அளவுக்கு பிடிக்கும். பட் நான் இன்றைக்கி 1/4 kg அளவுக்கு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டின்னை க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பட்டர் ஷீட் வச்சு லைனாக பண்ணிக்கலாம். லைனாக பண்ணிவிட்டு இது ஒரு சைடாக இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே எல்லா கேக் வெரைட்டிஸும் பண்ணுறதுக்கு நாகா மைதா தான் யூஸ் பண்ணுவேன். நாகா மைதாவில் கேக் பண்ணும்போது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் பர்ஃபெக்டாக வருது. ஸோ 60 கிராம் அளவுக்கு நாகா மைதா எடுத்துக்கிறேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/8 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்திருக்கேன். கொக்கோ பவுடர் சேர்த்து நம்ம பனானா கேக் பண்ணும்போது நல்லா ரிச்சாக வரும். கொக்கோ பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நல்ல பழுத்த வாழைப்பழம் 60 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். இப்போ பனானாவை ஒரு ட்ரையான பவுலில் சேர்த்துட்டு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா அழுத்தி கொடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் கேக் வந்து ரொம்ப டென்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். பனானா சூஸ் பண்ணும்போது எப்போயுமே செவ்வாழை பழம், நேந்திர பழம்னு சொல்லி ஃப்ளேவர் இருக்கிற பழம் சூஸ் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து கேக்கில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்போயுமே பச்சை வாழைப்பழம், ஏலக்கி இந்த மாதிரி பழங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபோர்க்கை வச்சு நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போது இந்த மேஷ் பண்ண பனானா கூடவே 20 கிராம் அளவுக்கு மெல்ட் பண்ணி ஆற வச்ச பட்டர் சேர்த்திக்கலாம். பட்டர் வந்து சூடாக இருக்கக்கூடாது. நம்ம முட்டை சேர்க்குறோம் இல்லையா, அதனால் முட்டை சேர்க்கும் போது குக் ஆகிடும். ஸோ பட்டரை ஆற வச்சுட்டு சேர்த்திக்கோங்க. இது கூடவே 20 கிராம் அளவுக்கு ப்ரௌன் சுகர், 25 கிராம் அளவுக்கு ஒயிட் சுகர், ஒரு சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிருக்கேன். அதை சேர்த்திட்டு ஒரு முட்டையை நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் அரை முட்டை அளவுக்கு சேர்த்திக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் உங்களுக்கு வந்து டென்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சுகர் கரையிற அளவுக்கு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணாலே போதும். சுகர் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 30 ml அளவுக்கு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்திக்கலாம். வாசனை இல்லாத எந்த எண்ணெய்னாலும் சேர்த்திக்கலாம். 30 ml அளவுக்கு சேர்த்திக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயும் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு 30 செகண்ட் கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே விஸ்க் வச்சே நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். எப்போயுமே மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு 2 to 3 வாட்டி நல்லா சலிச்சுக்கணும். அப்போ தான் மாவோட ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸ்லையும் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஈவனாக ரைஸ் ஆகி கிடைக்கும். இல்லைனா ஒரு இடத்துல பேக்கிங் பவுடர் அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 to 3 வாட்டி நல்லா சலிச்சதுக்கப்புறமா வெட் இன்க்ரீடியன்ஸோட ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்திக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் சேர்த்துக்கிட்ட பாலோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 30 to 35 ml அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் மாவு, அதுக்கப்புறமா கொஞ்சம் பால் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்பி கொஞ்சம் மாவு, திரும்ப கொஞ்சம் பாலும் சேர்த்துட்டு ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்திருக்கேன். பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் நம்மளோட பேட்டர் இருக்கணும். அப்போ தான் அது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டின்னில் நம்ம பேட்டரை சேர்த்திக்கலாம். நீங்கள் ஓடிஜியில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, குக்கரில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பனானாவை மேஷ் பண்ணும் போதே நீங்கள் ஓடிஜி இல்லை குக்கரை ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போ தான் நீங்கள் பேட்டர் ரெடி பண்ணதுமே நீங்கள் வந்துட்டு அது ஓடிஜியில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி எப்பயுமே பார்த்துக்கோங்க. இல்லைனா கேக்கில் இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் ஆகி உங்களுக்கு வந்துட்டு நல்ல சாஃப்டான கேக் கிடைக்காது. கொஞ்சம் டென்ஸாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டின்னில் சேர்த்திக்கலாம். நான் வந்து இதை மெஷர் பண்ணும்போது பேட்டரோட ஓவரால் வெயிட்னு பார்த்தீங்கன்னா 264 அளவுக்கு வந்து எனக்கு இருந்தது. கேக் ஆனதுக்கப்புறம் ஓவரால் கேக்கு மாய்ஸ்டெல்லாம் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக ஒரு 240லேருந்து 245 கிராம் அளவுக்கு கிடச்சிது. பேட்டரை டின்னில் சேர்த்துனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்கீவர் வச்சு லைன் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 to 3 வாட்டி டேப் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற பெரிய பெரிய ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடும்.
இந்த மாதிரி 3 to 4 வாட்டி நல்லா டேப் பண்ணதுக்கப்புறமா ஓடிஜியை 165 டிகிரி செல்சியஸில் கன்வெக்ஷன் ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு 20 to 25 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 20 மினிட்ஸில் உங்களுக்கு பேக் ஆகலை அப்படின்னா திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் வச்சு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படி பேக் ஆகிருக்கான்னு செக் பண்ணணும்னா ஒரு ஸ்கீவர் இல்லைனா டூத் பிக் வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்ததுன்னா கேக் நல்லா பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லை மாவாக வந்ததுன்னா இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கன்வெக்ஷன் ஃபேன் கேக் பேக் பண்ணும்போது ஆன் பண்ணணுமான்னு கேட்குறீங்க. கன்வெக்ஷன் ஃபேன் ஆன் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹாட்டான ஏர் வந்து சர்க்குலேட் ஆகிறனால கேக்கோட டாப் வந்து சீக்கிரமாக குக் ஆகி ட்ரை ஆகிறதுக்கோ இல்லை கிராக் ஆகிறதுக்கோ சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கன்வெக்ஷன் ஃபேன் ஆன் பண்ணிங்கன்னா ரெசிபியில் சொல்லியிருக்கிற டெம்பரேச்சரை விட ஒரு 10 டிகிரி செல்சியஸ் கம்மியாக வச்சு பேக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா பெட்டர் நீங்கள் கன்வெக்ஷன் ஃபேனை ஆஃப் பண்ணிவிடுங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போது பனானா கேக்கில் இந்த மாதிரி ஒரு கிராக் வந்திருக்கு. இந்த கிராக் வந்து எல்லா பனானா கேக்லேயும் நார்மல் தான். பேக்கரி ஸ்டைல் கேக்கில் கூட இந்த கிராக் இருக்கத்தான் செய்யும். நம்மளுக்கு பனானா கேக் நல்லா வந்திருக்கா அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணோம்னா நம்ம கையை வச்சு அழுத்தி பார்த்தோன்னா அது பவுன்ஸ் பேக் ஆகணும். நான் அந்த கிளிப் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. பட் சூப்பரான சாஃப்டான கேக் தான் வந்திருக்கு. ஒரு ஸ்பேச்சுலா நைஃப் வச்சு இந்த மாதிரி சைடெல்லாம் லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. உடனே எடுத்துடக்கூடாது. கேக்கை வெளியில் எடுத்து வச்சுட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் கூல் பண்ணதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ணும்போது நல்ல பர்ஃபெக்டான எட்ஜஸோடு கிடைக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்க இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து சூப்பர் சாஃப்டாக வரும். இப்போ நம்ம இதை ஸ்லைஸ் பண்ணிடலாம். இங்கே எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலர் கிடச்சிருக்குன்னு அதே மாதிரி நல்ல மாய்ஸ்டாக நல்ல க்ரம்ஸோட சூப்பராக கேக் கிடச்சிருக்கு. இந்த கேக்கை பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். இந்த கேக்கை இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த கேக்கை ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 2 டேஸ் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்திருந்ததுன்னா கமெண்ட்ஸில் பனானா கேக் ரெடின்னு டைப் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி பேக்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.